அனைவருக்கும் வணக்கம். திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவார்கமிப வந்தனாம் ரிஜோம் க்ஷேமாமிர்தாத். அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்கு இந்த வாரத்துக்கு உண்டான பலம் 21/6/2026 முதல் 27/6/2026 வரைக்கும் உண்டான கடகராசிக்கு எத்தகைய பலன் கொடுக்குது. கடகராசி ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இந்த வார தொடக்கத்தில் கேதுவோட இணைந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் ஏற்கனவே கேது வருஷக்கணக்கு ஒரு வருஷமா இருக்கிறார். அதே கடகராசியில் உங்கள் ராசிக்கு குரு சுக்கிரன் வேற அணிவகுத்து உங்கள் ராசியில் ஆட்சி பலத்தோடு உச்ச பலத்தோடு அமர்ந்து இருப்பது. 9ஆம் இடத்துல சனி பகவான் உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். இருப்பினும் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்கள் குடும்பம் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல மறைந்து இருப்பது சற்று ஏற்ற இறக்கமே சந்திக்க வேண்டிய காலமாக வரும். இந்த கிரக காம்பினேஷன் பார்த்தாலே ஒரு கிரகம் நல்லா இருக்குது, ஒரு கிரகம் சரியில்லை. ஒருத்தன் நல்லா செய்கிறார், ஒருத்தன் நல்லா செய்யலை. அப்போ யாரை நம்புவது? அப்போ நீங்கள் பொதுவாகவே யாரும் நம்பக்கூடாது. இந்த கடகராசிக்காரர் யாரும் முழுமையாக நம்பாமல் இருப்பதே சிறந்தது. இந்த தருணத்தில் இந்த வாரத்தில் யாராவது உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறான்னா அதுவே நம்பி இருக்கக்கூடாது. உனக்கு நான் இது செஞ்சு கொடுக்குறேன், நான் இது உனக்கு கண்டிப்பாக அவனுக்கு செய்து கொடுப்பேன், என்னை நம்பு அப்படி சொல்லிட்டு போனால் அது ஒரு பாதி என்னமோ வைத்துங்க, பாதி மனதோடு வைத்துக் கொள்ளுங்க. முழுசா அவரை நம்பிடாதீங்க. எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, உங்களோட உயர்வானாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர் சொல்லும் வார்த்தை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்க. ஆகவே ஒரு கிரகம் சாதகமாகவும் ஒரு கிரகம் பாதகமாக இருப்பதால் அனைத்தும் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்தை சந்திக்க வைத்து கொண்டே இருப்பார். அதனால்தான் நீங்க செய்ய வேண்டியது நம்பாமல் இருப்பது உத்தமம் சொல்றது. ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு சூரிய பகவானுடைய அருள் ஆற்றல் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி வருவது சிறந்தது. உங்களுக்கு உண்டான நேரம் ஒதுக்கி கொள்ளணும். முக்கியத்துவமாக ஓய்வுக்குண்டான நேரம் ஒதுக்கி கொள்ளணும். கொஞ்சம் மன ஓய்வு, உடல் ஓய்வு உங்களுக்கு தேவைப்படும். செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமே. சில விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொண்டு ஏற்கனவே கடகராசிக்காரர்களுக்கு. மன வேகம் உடையவர்கள், மகிழ்ச்சி உடையவர்கள். இருப்பினும் குணத்தை எடுத்தவர்களும் அதே அளவு தயால குணம் உண்டாகும். இருப்பினும் குடும்ப விஷயத்துல உங்களுக்கு சற்று மன அலைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நெருக்கடிக்கு உண்டான தன்மை உருவாகும். ஆகவே தொழில் செய்த இடத்துல எதிர்பாராத வேலை வாய்ப்பு, பதிவு உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில நோக்கி போகும். செவ்வாய் பகவான்கள் சனி பகவான்கள் உறுதுணையாக இருப்பதால் தொழில நல்ல ஒரு வளர்ச்சிக்கு எடுத்து செல்லும். அது கொஞ்சம் கவனமாக திறன்பட செயல்படணும், கவனமாக இருந்து கையாளணும். பிறர் பேச்சு ஓரளவு எடுத்துக்கொண்டு உங்களுடைய சுய முயற்சியால் எல்லாமே செய்து கொடுக்கலாம். அதுதான் முதல்ல சொல்லிட்டேன், யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு. வாக்குறுதி, அதுவும் வாக்குறுதி மட்டும் நம்பிடாதீங்க சொல்லாதுதான். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியால் அனைத்தும் விஷயம் செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். நீங்கள் பணியாளர்களாக இருந்தால் மேலதிகாரிகிட்ட அனுசரித்து போகணும். நீங்கள் ஒரு ஓனராக இருந்தால் உங்களுடைய தொழிலாளர்கிட்ட சற்று பொறுமையாக இருக்கலாம். கோபத்தை தூண்டும். சூரிய பகவான் 12ஆம் இடத்துல இருப்பதால் கோபத்தை தூண்டும். அந்த மன ஆற்றல் அதிகரிக்கும் போது மனக்காரகன் சொல்லக்கூடிய அவங்க ராசிநாதன் சந்திரன், 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேது, அனைத்தும் உங்களுக்கு குழப்பத்தையே நீடித்து அந்த குழப்பத்திலிருந்து நீங்க விடுதலை பெறணும் இந்த வாரத்துல. அதனால பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல மேன்மை அடையும்.
தொழில் செய்கிற இடத்துல நல்ல ஒரு பதவி உயர்வுக்கு உண்டான வழிவகை ஏற்படுத்தி கொள்வீங்க. நீங்களே சமயம் பார்த்து ஒரு சில நபர்களை நீங்கள் பேசும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். அதே போல் பொருளாதார நிலையில் எடுக்கும்போது புதிய முதலீடு செய்யாமல் இருப்பது சிறந்தது. ஏற்கனவே முதலீடு செய்தால் அதில் இருக்கக்கூடிய வருவாய் தக்க வைத்து கொள்ளணும். ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஒரு பணம் போட்டுக்கணும், இந்த நேரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கும், அந்த லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதனால உங்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கும். ஆனால் புதிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்த்து புதிய முதலீடு செய்யாமல் இருப்பதே சிறந்தது. அதேபோல் குடும்ப உறுப்பினர்கிட்ட சுமூகமான சூழ்நிலை உருவாகும். கடகராசியில் 8ஆம் இடத்துல ராகு, ஒரு சுபத்தன்மை நடக்கும். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு திருமணத்துக்கு முன்னால தயாராகிடுவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு 5ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். ராசிக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருப்பதால் குழந்தைகளுக்கு எதிர்காலத்துக்கு திருமணத்துக்கு தயாராகக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் சுப செலவு செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகும். குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, அவங்கள படிப்புக்கு உண்டான இதை நீங்கள் செய்து வைப்பீங்க. அவங்களுக்கு வேண்டியது நிறைவேற்றுவீங்க. அவங்க என்ன பொருள் கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவீங்க. இந்த நேரத்தில் அந்த நாளும் உங்களுக்கு பாசத்தை குழந்தை மேலே கொடுத்துரும். அதனால் பொருளாதார நிலை உங்களுக்கு சுபத்தன்மையாக மாற்றிக்கொள்ளணும். அதே போல் செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால், சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு மனை வாசல் பழைய வீடுகள் இருந்தால் புதுப்பித்துக் கொள்ளலாம். அதுக்கு நல்ல தருணம். ஆகவே ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தணும். மன அழுத்தம் உங்களுக்கு கொடுக்கும், அந்த மன சோர்வு அதிகமாக கொடுக்கும். என்ன எல்லாமே ஏற்கனவே சொன்னது தான். பழைய டென்ஷன் உங்களுக்கு உருவாகும் போது மன அழுத்தம் அதிகரிக்கும். அந்த மனத பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும். மனப்பயிற்சினாலே உங்களுக்கு தெரியும். அப்போ உடற்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரியும். அப்போ மனப்பயிற்சி அதிகரித்து கொள்ளணும். இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சமநிலையான மனநிலை நீங்கள் சரியான முறையில் வைத்துக்கொள்ள ஓம் ஸ்ரீ சந்திராய நமஹ, ஓம் ஸ்ரீ சோமாய நமஹ அப்படிங்கிறது மந்திரம். சந்திரனுக்கு உண்டான மந்திரம் சொல்லிட்டே வரணும். கேதுவோட சேர்ந்த சந்திரன் மனக்குழப்பத்தை உருவாக்குவார். ஆனால் அந்த மனப்பயிற்சி நீங்கள் மேற்கொள்வது ஒன்று தியான பயிற்சி சொல்லணும். ஏன்னா சந்திரபானு மனதார வேண்டிக்கணும். சந்திரபானு மனதார வேண்டி சந்திரனுக்கு தினசரி விளக்கேற்றி வருவது நல்ல ஒரு தருணம். அல்லது சந்திரன் விளக்கேற்றலைன்னா அம்பிகை போய் வழிபாடு செய்யலாம். புவனேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, அந்த மாதிரி லலிதா திரிபுர சுந்தரி, பாலா திரிபுர சுந்தரி, அந்த மாதிரி மகாலட்சுமி, அந்த மாதிரி தேவியை போய் தினசரி விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது இந்த மன ஆற்றல் அதிகரிக்கும். நம்மெல்லாம் ஆலயம் செல்ல தயாராக இல்லை, ஆலயத்து மேலே நம்ம நம்பிக்கை இல்லைன்னா ஒரே ஆப்ஷன் தான் தியான பயிற்சி மேற்கொண்டால் இதுக்குண்டான பலன் கிடைக்கும். ஆகவே ஏதேனும் ஒன்று நம்ம மாற்றி அமைக்கணும். ஆலயம் போக நேரம் இல்லை, அப்போ காலையில் எழுந்து தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க. அப்போ உடல் ஆற்றல் அதிகரிக்கும், மன ஆற்றல் அதிகரிக்கும். அதே போல் திங்கட்கிழமை தோறும் தவறாமல் குருவும் சுக்கிரன் சேர்ந்திருப்பது, குரு உங்கள் ராசியில் இருப்பதால், சந்திர பகவான் உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இல்லாமல் இருப்பதால் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து பாருங்க. அப்போ பாலாபிஷேகம் செய்து வில்வத்தால அர்ச்சனை செய்து வர உங்களுக்கு நல்ல ஒரு அறிவுக்கூர்மையான பலன் கொடுக்கும். இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய தொடக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதினால பானு சப்தமி சொல்லலாம். அப்போ சூரியனை நமஸ்காரம் செய்து கொள்ளலாம். சூரிய வழிபாடு செய்து கொள்ளும் போது நல்ல ஒரு தருணம். அதே மாதிரி சிவனை வழிபாடு செய்து கொள்ளலாம். 22ஆம் தேதி வரக்கூடிய அஷ்டமிக்கு அந்த தேவியை போய் இறைவனை பைரவரை போய் வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே போல் 24ஆம் தேதி சுதர்சன ஜெயந்தி, ஆகவே பெருமாள் சென்று சுதர்சனை வழிபாடு செய்து கொள்ளலாம். அதே போல் 25ஆம் தேதி ஏகாதசி, பெருமாள் ஆலயம் சென்று வரலாம். 27ஆம் தேதி சனிக்கிழமை மகா பிரதோஷம், ஆகவே எத்தனை வழிபாடு, பிரதோஷ வழிபாடு முதற்கொண்டு செய்து வருவது. சிவனுக்கு தான் பாலினாபிஷேகம் செய்து வந்தாலே உங்களுக்கு அனைத்து விதமான பரிகாரமாக அமையும். ஒரு கெட்ட நேரமும் ஒரு நல்ல நேரம் இரண்டுமே கலந்து உங்களுக்கு இந்த கிரகம் கலப்படயமாக இருப்பதால்
அறிவுபூர்வமாக, எண்ணப்பூர்வமாக, செயல்பூர்வமாக இறைவனை மனதார வேண்டி அவர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. அந்த மாதிரி வழிபாடு யார் செய்து வராங்களோ அவங்க கைமேல் பலன் அமைன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.